வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். சாம்சங் கேலக்ஸி Z Flip 4 ஆல்ரெடி Z Fold 4ஓட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது அதோட ஃப்ளிப் ஃபோன், ஸோ ஃபோல்டபுள் ஃபோன். யூஸ்வலாக வந்து வருஷம் ஒரு ஃபோல்டபுள் ஒரு ஃப்ளிப் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த வருஷத்தோட ஃப்ளிப் ஃபோன் வந்து சாம்சங் Z Flip 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் அதெல்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அதே 6.7 இன்ச் தான், 1.9 இன்ச் கவர் டிஸ்பிளே தான் இருக்குது. இப்போது 888லேருந்து Snapdragon 8+ Gen 1க்கு மூவ் ஆயிருக்காங்க. அது தவிர பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 3300 3700. கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, பில்டு குவாலிட்டி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது என்ன கலர் அப்படின்ட்டு நம்ம இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸில் எதுவுமே போடல. பாக்ஸில் என்ன போட்டிருக்குன்னா 8GB 128GBன்னு போட்டிருக்கு. போரா பர்பிள். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது போரா பர்பிள் கலரு. பாக்ஸ் கண்டென்ட்ஸு ஓப்பன் பண்ணோடனே அதே தான், Z Fold 4ஓட இருக்க மாதிரியே அதே தான் இருக்குது. ஸோ ஒரு இதில் வந்து சிம் ஸ்லாட்டு, இந்த இது சிம் ஸ்லாட்டை பற்றி இதில் போட்டிருக்கு. சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. Type-C to CE, சார்ஜர் கிடையாது பாக்ஸில். ஸோ அவ்வளோதான். பேக்கேஜ் கண்டென்ட் டிவைஸ், USB கேபிள், எஜெக்டர் பின்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், அவ்வளோதான் இருக்குது. 1.376 இது வந்து ஹெட்ஸார் மேக்ஸிமம் இதான் போட்டிருக்கு. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ பர்பிள் கலரு, கிளாஸ் தான், கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷன் இருக்குது பின்னாடி. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கும் கொரில்லா கிளாஸ் 1.9 இன்ச் ஸ்க்ரீனு, ஒரு குட்டி ஸ்க்ரீன், ஒரு காம்பேக்ட் ஃபோன் அப்படியே மடிஞ்சிடுது. ஸோ டுவல் பேட்டரி டிசைன் தான். வெயிட் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட் தான். நார்மலாக பெரிய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒன்றும் வெயிட் தெரில. சைடில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. இவங்க வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூவ் ஆகலை. அதே மாதிரி வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து சைட்லலாம் தெரியுது. இதில் வந்து சிம் இருக்குது. ஃப்ளிப்பில் வந்து டெடிக்கேட்டட் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் சிங்கிள் சிம் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒரு சிம்மு, ஒரு இது ஒரு எக்ஸ்பேன்ஷன் இது இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்பேன்ஷனில் ஒரு சிம் இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் பண்ண மாதிரி கிடையாது. ஸோ 8GB 128GB இருக்குது. அது தவிர 256GB மாடல் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து 128GB மாடல் தான். மைக்ரோஃபோன்ஸ் வந்து அதில் இருக்க மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து 2 இருக்குது. ஸோ மைக்ரோஃபோன் தான் நினைக்கிறேன் இது. அது தவிர USB Type-C போட்டிருக்கு. ஸ்பீக்கர் கிரில் வந்து இங்கே ஒன்று இருக்குது. இயர்பீஸும் செகண்டரி ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. பின்னாடி வந்து டியூவல் கேமரா தான், நார்மல் கேமரா, அல்ட்ராவைட் கேமரா இருக்குது. அது வந்து மெயினில் அதே 12MP கேமரா சென்சார் தான். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சென்சார் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த லென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பர்ச்சருக்கு உள்ளுக்குள்ளே வந்து இன்டிஸ்பிளேயில் 10MP கேமரா தான் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ண. ஓகே, Z Flip 4 செட்டப் பண்ணியாச்சு. 6.7 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீன் தான். 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இந்த வாட்டி 1 to 120Hz வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே போனால் மோஷன் ஸ்மூத்னஸ் அடாப்டிவ் தான் இருக்கும். ஸோ 120 ஸ்டாண்டர்டுக்கும் மாற்றிக்கலாம், 60க்கும் மாற்றிக்கலாம். டிஸ்பிளே இங்கே DRM இன்ஃபோவில் போனால், ஸோ நம்ம Z Flipல பார்த்த மாதிரி தான் 10, 24, 30, 48, 60, 90, 120 HDR இருக்குது. HDR 10+ HLG வைட் லைன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. 900 nits வந்து ப்ரீக் பிரைட்னஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளேக்கு வந்து ஸோ இதில் வந்து ஒரு குட்டி 1.9 இன்ச் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து விட்ஜெட்ஸ் அது மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், விட்ஜெட்ஸ் வரும். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு, ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ், ஸோ கம்ப்ளீட்டிங் செட்டப் இருக்கா, ஸோ அது அங்கே இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். மியூசிக் ப்ளேபேக்கு, அலார்ம்ஸு, டைமர் ஆப்ஷனு, இந்த இடத்துல அப்படியே விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேணும்னா ஸ்டெப் கவுண்ட் இருக்குது. அது தவிர கேலண்டரு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. இது இந்த வாட்டி நிறையா கொஞ்சம் விட்ஜெட்ஸ் வந்து நிறையா இருக்குது. டேப் டு ஆட் சீன்ஸ். ஓகே, அது தவிர ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஆண்ட்ராய்டு அதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 இல்லை. ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 தான். ஆண்ட்ராய்டு 13 வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 12, கூகுள் ப்ளே, மே செக்யூரிட்டி, ஸோ ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது, ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச்சு. மற்றபடி சாஃப்ட்வேர் நார்மலாக இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற அதே சாஃப்ட்வேர் இது தான் இருக்குது. ஸோ இதில் வந்து கவர் ஸ்க்ரீனில் கொஞ்சம் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு, நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கிறதுக்கு, ஆல்வேஸ் ஆனு,
ஸோ ஹைட் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி கவர் ஸ்க்ரீனுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது, லாக் ஸ்க்ரீன் தவிர. இங்கே இது இருக்குது, அது தெரியும், கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சைட்லேருந்து பார்த்தா இங்கே இருக்கிற இது தெரியும், இந்த நடுவில் இருக்கிற க்ரீஸ் வந்து தெரியும், கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச் இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் ஹிஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட இது வச்சுருவோம். செக்யூரிட்டி அண்டு பயோமெட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வச்சோடனே நல்லா ஆகுது, எந்த இஷ்யூஸுமே இல்லை. இந்த இடத்துல வந்து இசிம் அப்படின்னு காடிச்சு செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நார்மல் சிம் இருக்கும், ஒரு இசிம் இருக்கும். வேணும்னா வந்து இசிம் வந்து இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ சிம் கார்டு மேனேஜரில் போனால் அதோ இசிம் இருக்கா, ஸோ மொபைல் டேட்டா பிளான். ஸோ அதில் வந்து அதுலேயும் இசிம் இருக்குது, ஆனால் வந்து அதில் டெடிக்கேட்டடாக டுவல் சிம்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு நார்மல் சிம்மு, ஒரு இசிம் சப்போர்ட் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது எய்டாக்குள்ளே போனால், ஸோ 8GB வந்து 7.2. எங்ககிட்ட வந்து 8GB மட்டும்தான் இருக்குது. ஸோ 12GBலாம் இல்லை. 128GB 104GB இருக்குது. 8+ Gen 1 தான். ஸ்க்ரீன் சைஸ் வந்து 1080x2640. இது வந்து 6.7 இன்ச்சு AMOLED ஸ்க்ரீன் தான் இருக்குது. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் போட்டிருக்கு. பேட்டரி வந்து 359395 இருக்குது. ஆனால் 3700 mAh பேட்டரி. இந்த வாட்டி சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 15W சார்ஜிங் போன ஜென்ரேஷன் Z Flip 3ல. இப்போ வந்து 25W சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜர் கிடையாது, ஆனால் நம்ம 25W சார்ஜர் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜர் ஆகும். ஸோ 0 to 50% வந்து 30 minutes அந்த மாதிரி சொன்னாங்க. அது தவிர 15W சி சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். IPX8 ரேட்டிங்ஸ் கூட இருக்குது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், ஆனால் டஸ்ட் ப்ரூஃப் கிடையாது. அதனால் டஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும் பத்திரமா. அடுத்து கேமரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மல்டிமீடியாவோட இதை பார்த்துருவோம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோனால் இந்த மாதிரி பிளாக் பார் வரும். ஸோ அட்வான்ஸ் 4K ஆப்ஷனே இருக்குது, HDR. ஸோ பிளாக் பார் வரும், நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஆனால் க்ராப் ஆகுது நிறையா. இப்படி வச்சு பார்க்குறது ஓகே அப்படின்னா இப்படியே பார்க்கலாம். நல்லா கிளியராக இருக்குது. ஸோ மேலே வந்து கொஞ்சம் இந்த இடத்துல பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த இயர் பீஸ் இதில் வந்து பெருசாக இருக்குது, அதனால் டாப்லேருந்தும் கொஞ்சம் வைடாக. பாட்டம் தான் மெயின், ஆனால் டாப்பும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ அடுத்தது கேமராவுக்கு போயிடுவோம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் மெயின் கேமரா 12MP தான், அல்ட்ரா வைடும் 12MP தான். ஸோ 1x, இது வந்து 123° 0.5x. ஸோ இது வந்து அல்ட்ரா வைடு. 2, 4, 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளிப் மாதிரி டெலிஃபோட்டோ கேமரா கிடையாது. ஸோ அதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா இருக்கிறதுனால ஆப்டிக்கல் ஜூம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. ஸோ அதை தவிர இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, கவர் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கவர் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ அப்படின்னா, ஸோ இங்கே கவர் ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும் நம்ம. ஸோ இந்த கவர் ஸ்க்ரீன் ப்ரிவ்யூ ஆன் ஆஃப். ஸோ இப்போ ஆன் பண்ணியிருந்தால் இப்படியே வந்து செல்ஃபி எடுக்கலாம். ஸோ இது இப்படி எடுத்துகிட்டு இதை இந்த வால்யூம் ராக்கர் வச்சு அவ்வளோதான். ஸோ இங்கேயே ப்ரிவ்யூ தெரியும். இந்த ஸ்க்ரீன் இதுலேயே வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலர் டோன் ஃபார் செல்ஃபிஸ்னு காட்டு. நேச்சுரலாக பிரைட்டான்ட்டு முன்னாடியே கேட்டுருது. ஏன்னா இது அந்த அளவு பின்னாடி இருக்கிற கேமரா அளவுக்கு இது கிடையாது, கொஞ்சம் இது தான். ஸோ அதை தவிர வீடியோ ரெக்கார்டிங். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து மேக்ஸிமமாக 4K 60fps ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து 4K 60fps. ஸோ இதில் வந்து 8K ஆப்ஷன் எதுவுமே போடலை. ஸோ அது தவிர சூப்பர் ஸ்டடி மோடு அது இருக்குது. ஃபுல் HD + 30fpsக்கு வந்து இது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இதில் 16:9 தான் டிஃபால்ட்டாகவே இதில் காட்டுது வியூ. அப்படி இல்லைன்னா 1:1 இருக்குது, 9:22 இருக்குது. ஸோ 9:22னா ஃபுல்லாக இதுவாகும், கவர் ஆகும். ஸோ நார்மலாகவே வந்து 16:9 தான். ஸோ அது தவிர எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ப்ரோ மோடு, ப்ரோ வீடியோ இருக்குது, சிங்கிள் டேக் நைட் மோடு, ஃபுட் மோடு, பனோராமா, அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸு, போர்ட்ரேட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கேமரா வந்து இப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு கையில் யூஸ் பண்ணலாம். ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ டாப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடு மூவ் ஆகிடும். ஸோ இப்படியே பிடிச்சி கொஞ்சம் ஸ்டெபிளாக ஓஎஸ் இருக்குது கேமராவில், அப்படி இருந்தாலும் இப்படியே மூவ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து கேமரா அண்ட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிங்க. இது Galaxy Z Flip 4ஓட போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள். இதுவும் நான் அதே கவர் ஸ்க்ரீனோட ப்ரிவ்யூ தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் Galaxy Z Flip 4ஓட ரியர் வீடியோ சாம்பிள். நான் இப்போ அவங்களோட கவர் ஸ்க்ரீன் ஃபீச்சர் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோ ப்ரிவ்யூ பார்த்துட்ருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குது, எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இதான் வந்து சாம்சங் Galaxy Z Flip 4ஓட அன்பாக்சிங். இது வந்து ஒரு ஸ்லைட் அப்படி 5000 ரூபாய் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனாலும் ஒரு ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. மெயினாக வந்து 888லேருந்து வந்து 8+ Gen 1 மூவ் ஆகிட்டாங்க. அது தவிர பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்லைட்டாக பில்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்லிம்மு இதுவும் ஹிஞ்சும் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாகியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் வேணும் அப்படின்னிங்கன்னா இது கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் தான். கேமிங் வீடியோ பார்க்கலாம் என்ன எப்படின்ட்டு. நம்ம ஃப்ளிப்புக்கு கேமிங் வீடியோ வரும், ஃபோல்டுக்கு கேமிங் வீடியோ வரும். ஃப்ளிப்புக்கும் என்னென்னு பிளான் பண்ணலாம் கூடிய சீக்கிரம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிடுங்க.